அந்த பெண்மணி வந்து செருப்பால் அடிக்கணும் அந்த மாதிரி ஆளுங்களை. ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியும் மலையாள சினிமால நடிகைகளுக்கு ஆதரவா நடந்துட்டு வர அதிரடியான நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்து மிரண்டு போயிருக்காங்க. காரணம் என்னன்னா, மலையாள சினிமாவை தொடர்ந்து அடுத்து எந்தெந்த சினிமால என்னென்ன நடக்க போகுதோ, எதெல்லாம் கண்டுபிடிக்க போறாங்களோ அப்படிங்கிற பயத்துல தான் இருக்காங்க. தமிழ் சினிமால இந்த மாதிரி நடவடிக்கை ஸ்டார்ட் பண்ணா டாப் ஹீரோஸ் எல்லாம் மாற்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு பேசிட்டு வராங்க. அந்த வகையில் டிடிஎஃப் வாசனோட கேர்ள் ஃப்ரெண்டான ஜோயாவோட வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. மலையாள சினிமாவில் பாலியல் ரீதியான நடவடிக்கை அதிகமாக எடுக்கிறதுனால மோகன்லால் மாதிரி இருக்கிற பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் அம்மா அப்படிங்கிற மலையாள நடிகர் சங்கத்திலேருந்து ராஜினாமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஆக்ட்ரஸ் பார்வதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மலையாள நடிகர் சங்கத்திலேருந்து ராஜினாமா பண்ணது, நடிகர் சங்கம் கலைக்கப்பட்டது அப்படிங்கிற எல்லாமே எனக்கு அதிர்ச்சியாக இருக்கு. ராஜினாமா செஞ்சது முழுக்க முழுக்க கோலத்தனமாக இருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில தான் ஜோயாவோட வீடியோ இப்போ ரொம்ப வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதில் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான நடிகர் இடைவேளை பாபு கூட டிடிஎஃப் வாசனோட கேர்ள் ஃப்ரெண்டான ஜோயா இருக்கிறது எல்லாத்தையுமே அதிர்ச்சியாக்கியிருக்கு. ஜோயா கேரளாவை சேர்ந்தவங்களா இருந்தாலும் தமிழ் சினிமாவில் ஆக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க விஜய் டிவியில் நடந்த குக் வித் கோமாளி ஷோலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரீல்ஸை வச்சு பார்க்கும்போது இந்த கேஸில் ஜோயாவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரிச்சுட்டு வராங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் வெளியே வரப்போகுது, யாரெல்லாம் மாட்ட போகிறாங்க, எதுக்கு மலையாள நடிகர் சங்கத்திலேருந்து எல்லாரும் ராஜினாமா பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியும். இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்டோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.